மலச்சிக்கல் தொந்தரவு, உடல் சூடு அதிகமானால் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா பைல்ஸோ ஃபிஸ்டுலா பிரச்சனை வர்றது, ஆசனவாய் பகுதியில் வரக்கூடியது. ஸோ ஆனஸில் நிறைய ப்ராப்ளம் வர்றதும் இந்த உடல் உஷ்ணத்தினால வரக்கூடியது தான். அதுக்கப்புறம் நமக்கு லிவர் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா இந்த ட்ரை ஸ்கின் சொன்னால், அதே மாதிரி கால் பாதங்களில் அதிகமான வெடிப்பு இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ கால் பாதத்தில் வெடிப்பு இருக்கிறது பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடல் உஷ்ணம் இருந்தாலும் ஏற்படக்கூடியது தான். சில நேரம் வந்து பார்த்தோம்னா திடீர்னு ஒரு தலை சுத்தல், பித்த மயக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பித்தம் ப்ளஸ் உடல் உஷ்ணத்தினால வரக்கூடியது. ஸோ எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பாடி ஹீட் அதிகமாச்சுன்னா சில நேரங்களில் நமக்கு லூஸ் மோஷன் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ வயிறு வலிச்சு மோஷன் போகிறது, அந்த மோஷன் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டூல்ஸ் வந்து நல்லா காஃபி கலரில், அதில் வந்து கொஞ்சம் ஃபோம் நுரைச்சி வர மாதிரி வர்றது, இது எல்லாமே ஹீட்னால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் நம்ம உடல். ஓகே. ஸோ இந்த ஹீட் நம்ம உடம்புல பேலன்ஸ் பண்ண, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பித்தம் அப்படின்றத நம்ம பாடியில் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்? முதல்ல உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். பாடி ஹீட்டை வந்து நல்லாவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். யாருக்கெல்லாம் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் ஏற்கனவே நீர்ச்சத்து குறைவாக இருக்கக்கூடியவங்க,